ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய நேட்டிவில் மாரியம்மன் பண்டிகை நடந்துச்சு. அதனுடைய விலாக் தான் இது. அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் நடந்த திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா, அதுக்கும் போயிருந்தோம். அதனுடைய விலாகில் சேர்த்து ஒரு மினி விலாகாக போட்டிருக்கேன். அப்படியே இந்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நியூவாக பார்க்குறவங்க. பொதுவாக ஊர் திருவிழானாவே வருஷம் என்னென்ன நடக்குதோ அதே தான் ரொட்டீனாக நடக்கும். ஆனால் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அந்த மே மாதம் சித்திரை திருவிழா மாதிரி இந்த அம்மன் திருவிழாலாம் எப்போ வரும்ன்ட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆஸ் யூஷுவல் என்ன வேலையோட ரொட்டீனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மார்னிங்கே வந்துட்டு நான்வெஜ் எடுத்துகிட்டோம். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் தான் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கோயிலாண்ட போயிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் நம்ம சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு தமரம் அழைப்பாங்க, அதாச்சும் சாமிக்கு அருள் கேட்பாங்க. அது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாகவே காமிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். உலகத்தை கட்டி காப்பாற்றணும், நாடை கட்டி காப்பாற்றணும், நகரத்தை கட்டி காப்பாற்றணும். சத்தியம் நல்ல சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு முடிச்சுட்டு அன்றைக்கான சேம் டேவ்லேயே பொங்கலும் வச்சுட்டு மாவிளக்கு எடுப்போம். கூழெல்லாம் ஊற்றுறதில்ல. வேறு ஒரு திருவிழா, அதாச்சும் முத்து மாரியம்மன் பண்டிகை. இந்த பண்டிகை இப்போ செவ்வாய்க்கிழமைனா அதுக்கடுத்து ஒரு 10 நாள் கழித்து முத்து மாரியம்மன் பண்டிகைன்னு வரும். அதில் தான் கூழ் ஊற்றி கெடா வெட்டி மாவிளக்கு எடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது பெரிய திருவிழாவாக நடக்கும். அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த திருவிழாவில் வேப்பிலை கரகமும் மாரியம்மன் முத்து மாரியம்மன் 2 சாமியவும் அலங்காரம் பண்ணி வெளியில் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள அலங்காரம் அழகாக பண்ணி உட்காந்துருக்குற அந்த சாமி தான் மாரியம்மன். சரி, ஓகே, ஆடியோ மட்டும்தான் தராங்களே, இவங்க வரவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு கேமராமேன் இல்லை. என்னுடைய பெரிய பாப்பா கிட்டே கொடுத்து தான் கொஞ்சம் எடுடா அப்படின்னு சொல்லி நான் அந்த நடுவில் கொஞ்சம் வந்திருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்கில் இருக்கிற கற்பூரம் ஊதுவத்தி இதையெல்லாம் எடுத்து சாமிக்கு ஆராதனை பண்ணிவிட்டு நாங்கள் பொங்கல் வச்சோம் பாருங்கள். அந்த சாதத்தை வந்து எல்லாருமே எடுத்து வந்து ஒரு பெரிய இலையில் போட்டு அதை வச்சுருவாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் பிரசாதமாக பல பஞ்சாமிர்தமும் அடுத்து சாதமும் வந்துட்டு இருந்த சாதத்தெல்லாம் பிசைஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அந்த சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது நிஜமாக. அன்னையோட திருவிழாவை ஊரில் முடிச்சுட்டு அடுத்து பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் வீடியோவோட சில வீடியோஸ் தான். அங்கே வந்து தீமிதி திருவிழா நடக்கும். திரௌபதி அம்மனுடைய அந்த ஒரு 6 கரகு 7 கரகு இருக்கும். அதை ஃபுல்லாக வந்துட்டு ஊர்வலமாக கொண்டு போய் வந்துட்டு நெருப்பில் இறங்குவாங்க. அந்த சாம்பலை எடுத்து வச்சோன்னா நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த திருவிழாவுடைய இதுதான் இது. இன்பிட்வீனில் எங்கள் குட்டீஸோடைய ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஜமாகவே ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய வேலைங்களுக்கு இடையில இந்த சின்ன சின்ன வீடியோஸை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஓன் எஃபெக்ட் போட்டு எடுத்திருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் சிம்பிளை அமுத்தி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.